சேனல். இன்னைக்கு நம்ம ஷாலியாவோட டச் சீரீஸில் இருக்க வேரியன்ட்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ், அதில் என்னென்ன அக்சசரிஸ்லாம் வரும்ன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம டச் சீரீஸில் சிக்மா 200, சிக்மா 300, சிக்மா 400, சிக்மா ப்ளஸ்ன்னு 4 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்மா 200 பற்றி பார்க்கலாம். 200 வாட்ஸ், 1 மோனோபோலார் கட் அண்ட் கொயாகுலேஷன் பண்ணிக்கலாம். ஒரு பைபோலார் கட் அண்ட் கொயாகுலேஷன் பண்ணிக்கலாம். 5 யூசர் செட்டபிள் ப்ரோக்ராம் அண்ட் டோகல் ஃபுட் பெடல். நெக்ஸ்ட் ஒன் நம்ம சிக்மா 300 பற்றி பார்க்கலாம். சிக்மா 300ல் 300 வாட்ஸ், ஒரு மோனோபோலார் கட் அண்ட் கொயாகுலேஷன் பண்ணிக்கலாம். ஒரு பைபோலார் அதுலேயும் கட் அண்ட் கொயாகுலேஷன் பண்ணிக்கலாம். 10 யூசர் செட்டபிள் ப்ரோக்ராம் அண்ட் டோகல் ஃபுட் பெடல். நெக்ஸ்ட் ஒன் சிக்மா 400. இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ், ஒரு மோனோபோலார் கட் அண்ட் கொயாகுலேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பைபோலார் அதுலேயும் கட் அண்ட் கொயாகுலேஷன் பண்ணிக்கலாம். 20 யூசர் செட்டபிள் ப்ரோக்ராம், டோகல் ஃபுட் பெடல். கட் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டோ கட் மோட் அண்ட் கொயாகுலேஷனில் ஷிஃப்ட் கொயாகுலேஷன் மோட் எக்ஸ்ட்ராவாக அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா சிக்மா ப்ளஸ். இதில் பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ், 2 மோனோபோலார் அவைலபிளாக இருக்கும் ஃபார் கட் அண்ட் கொயாகுலேஷன். ஸோ நம்மளால் அட் அ டைமில் சைமல்டேனியஸாக 2 கொயாகுலேஷன் பண்ண முடியும். 1 பைபோலார் ஃபார் கட் அண்ட் கொயாகுலேஷன். 30 யூசர் செட்டபிள் ப்ரோக்ராம்ஸ், டோகல் ஃபுட் பெடல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எண்டோ கட் அண்ட் ஷிஃப்ட் கொயாக் மோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டச் சீரீஸ் ESU என்னென்ன அப்ளிகேஷனுக்குலாம் யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி, நியூரோ, ENT, ஸ்பைன், ஆர்த்தோ, லேப்ரோ, ஓப்பன், யூராலஜி, கைனகாலஜி, கார்டியாக், ஆன்கோ சர்ஜரி. நெக்ஸ்ட் நம்ம டச் சீரீஸ் ESUவோட கீ ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் 6N டெக்னாலஜி. நம்ம ஷாலியாவில் இருக்க டிஷ்யூ ஃபீட்பேக் டெக்னாலஜி மூலமாக நம்ம ESU வால்டேஜ், PREM, பவர், கரண்ட், டிஷ்யூ டென்சிட்டி, RF கரண்ட் எல்லாமே நம்ம ESU அனலைஸ் பண்ணும். அதர் கன்வென்ஷனல் ESU கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷாலியாவோட 6N டெக்னாலஜி எலக்ட்ரோட்ஸை டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ்க்கு ட்ராக் பண்ணுறதை மினிமைஸ் பண்ணும். தெர்மல் டேமேஜையும் 50% லெஸ் பண்ணும். நம்ம ESU டிஷ்யூ ஃபீட்பேக் டெக்னாலஜி மூலமாக டிஷ்யூ டென்சிட்டியை அனலைஸ் பண்ணுறதுனால லெஸ் சேரிங் அண்ட் ஸ்பார்க்கிங் மூலமாக ப்ரிசைஸ் அண்ட் க்ளீனான கட்டிங்கை அச்சீவ் பண்ண முடியுது. இதனால் நம்மளோட பேஷண்ட்டோட ரெக்கவரி டைம் ஆல்சோ மினிமைஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் LCD டச் ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் ஃபீச்சர் இருக்கிறதுனால இதை நம்மளால் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் PREM, பேஷண்ட் ரிட்டன் எலக்ட்ரோட் மானிட்டரிங். இந்த PREM ஃபீச்சர் நம்ம பேஷண்ட் பிளேட், பேஷண்ட் அண்ட் ESU கூட ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கான்றதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்கேஸ் நம்ம பேஷண்ட் பிளேட் ப்ராப்பராக கனெக்ட் ஆகலைன்னா உடனே ரெட் லைட் இண்டிகேட்டர் காட்டும். இந்த ஃபீச்சர் மூலமாக நம்மளால் பர்ன் ஃப்ரீ சர்ஜரியை அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் செல்ஃப் டயக்னோசிஸ். நம்ம ESUவை ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணிக்கும். இன்கேஸ் எனி எரர் ஆர் எனி ப்ராப்ளம்ஸ் ESUவில் இருந்ததுன்னா நமக்கு வார்னிங் மெசேஜாக எரர் கோடோட காட்டிடும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்மார்ட் சர்ஜிக்கல் அசிஸ்டன்ட். இந்த ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளால் டாக்டர் நேம், சர்ஜரி நேம் அண்ட் அதுக்கு தேவையான பவர் செட்டிங்ஸை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அப்கமிங் சர்ஜரிக்கு நம்ம சேவ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பவர் செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஃபியூச்சர் ரேண்டமைஸ்டு ஸ்ப்ரே. அதர் கன்வென்ஷனல் ESUவில் பீம் 10 ப்ரீவியஸ் பீமோட பாத்வேவை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு ஒரு அன்யூனிஃபார்ம்டான கொயாகுலேஷன் தான் ரிசல்ட் கிடைக்கும். அதுவே நம்ம ஷாலியா ESU டெக்னாலஜியில் இருக்கிற ரேண்டமைஸ்டு ஸ்ப்ரேயில் பீம் 10 டிஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது மூலமாக நமக்கு யூனிஃபார்ம்டான கொயாகுலேஷன் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தட் நம்மளால் டிஷ்யூ கார்பனைசேஷன் அண்ட் நெக்ரோசிஸை அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் ஸ்மார்ட் பைபோலார். ஒன்ஸ் நம்ம பைபோலார் கொயாகுலேஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம ESU நமக்கு ஆடியோவில் நோட்டிஃபிகேஷன் பண்ணும். அந்த ஆடியோ ஃபீட்பேக் இருக்கிறதுனால டிஷ்யூ சேரிங் அண்ட் ஸ்டிக்கிங்கை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் டோகல் ஃபுட் பெடல். நம்ம ஃபுட் பெடலில் இருக்கிற டோகல் சுவிட்ச் மூலமாக நம்ம ஈஸியாக மோனோபோலார் அண்ட் பைபோலாருக்கு சுவிட்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் செல்ஃப் இலுமினேட்டிங் சாக்கெட். இந்த ஃபீச்சரில் நம்ம RF அவுட்புட் எதில் வருதோ அந்த சாக்கெட்டில் லைட் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மோனோபோலார் கொயாகுலேஷன் பண்ணும்போது மோனோபோலார் சாக்கெட்டில் லைட் இண்டிகேஷன் அண்ட் டிஸ்பிளேலையும் மோனோபோலார் கொயாகுலேஷனில் அவுட்புட் காட்டும். நம்ம ESUவோட அக்சசரிஸ் பார்க்கலாம். பவர் கேபிள், பேஷண்ட் பிளேட் அண்ட் பேஷண்ட் பிளேட் கேபிள், மோனோபோலார் ஹேண்ட் ஸ்விட்ச் பென்சில், பைபோலார் ஃபோர்செப்ஸ் அண்ட் கேபிள், டோகல் ஃபுட் பெடல்,
monopolar foot switch pencil with electrodes, universal adapter. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷாலியா டச் சீரிஸ் இஎஸ்சியோட ஓவர்வியூ பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்னும் இதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.